காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் களத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அன்பின் கருவி கொண்டு போராடிய ரியல் ஹீரோக்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகளுக்கு எதிராக அன்பின் கருவி கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்திய உள்ளூர் மக்கள் நாட்டு மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டுள்ளனர். ஈவு இரக்கமற்ற பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் சையத் அடில் உசேன் ஷா. குதிரை சவாரி தொழில் செய்து வரும் உள்ளூர் வாசியான இவர் தாக்குதலில் இருந்து பெண் ஒருவரை பாதுகாக்கும் நோக்கில் தீவிரவாதியின் துப்பாக்கியை தைரியமாக பிடுங்க முயன்றுள்ளார். அப்போது தீவிரவாதிகளின் குண்டடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் சோகம் என்னவென்றால், வயதான பெற்றோர், மனைவி மற்றும் குழந்தைகள் கொண்ட அவரது குடும்பம் சையத்தின் வருமானத்தை நம்பியே வாழ்ந்து வந்துள்ளது. உயிரை துச்சமென துறந்த சையத்தின் இந்த செயல் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. இதனிடையே கர்நாடகாவைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பவரை அவரது மனைவி மற்றும் மகன் கண்முன்னே தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இது குறித்து பேசிய மஞ்சுநாத்தின் மனைவி பல்லவி, பிஸ்மில்லாஹக் பிஸ்மில்லாஹக் என்று கோஷமிட்டபடி 3 இஸ்லாமிய உள்ளூர் ஆண்கள் தங்களை மீட்டதாக தெரிவித்தார். அவர்கள் தனது சகோதரர்கள் என்றும் பல்லவி உணர்ச்சி பொங்க கூறினார். அதேபோல சத்தீஸ்கரில் இருந்து சுற்றுலா சென்ற 4 குடும்பங்களை தாயுள்ளத்தோடு பாதுகாத்துள்ளார் காஷ்மீரில் கம்பளி துணி வியாபாரம் செய்யும் நசகத் அலி. குண்டு சத்தம் கேட்டதும் அசம்பாவிதத்தை உணர்ந்த நசகத் அலி சத்தீஸ்கரைச் சேர்ந்த 4 குடும்பங்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்துள்ளார். இதனிடையே தாக்குதலில் காயமடைந்த சுற்றுலா பயணியை உள்ளூர் இளைஞர் ஒருவர் தோளில் தூக்கிச் சென்ற காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. அதேபோல தாக்குதலில் உயிர் பிழைத்த சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் வழங்கிய உள்ளூர் மக்கள் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தினர். सब कुछ फ्री है हमारी तरफ से, हम आपके लिए यहाँ पे बैठे हैं. ड्राइवर भाई को पता है यहाँ पे आप खाने के लिए भी आ सकते हैं. सब कुछ फ्री है हमारी तरफ से, आराम से ஒரு இடத்தில் மட்டுமல்ல, இதேபோல பல்வேறு பகுதிகளில் உள்ளூர் மக்களின் அன்பு கரம் நீண்டது. மதங்களை கடந்த இந்த மனித நேயம்தான் இந்திய மக்களின் அடையாளம். இதை சிதைக்க நினைத்தவர்களுக்கு தங்கள் அன்பின் மூலம் பதிலடி கொடுத்துள்ளனர் இந்தியர்கள்.